Hi children, welcome to Math Rhythm. இப்போ நம்ம கிளாஸ் 9 CBSE Mathsல Chapter 4 Linear Equations in Two Variables ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம linear equations in two variablesனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸும் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் linear equations in one variableனா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ linear equationனா என்னன்னு ஞாபகம் இருக்கா? What is a linear equation? இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா அதில் இருக்க வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் வந்து ஒன்னா இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? இட் இஸ் அன் ஈக்குவேஷன் இன் விச் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இஸ் ஆல்வேஸ் ஒன். கரெக்டா? ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3x plus 5 is equal to 0. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் வந்து x. இதோட ஹையஸ்ட் பவர் என்ன? 1. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2a plus 3b is equal to 5னு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் வந்து a அண்ட் b. இதில் aயோட பவரும் 1 தான், bயோட பவரும் 1 தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் பார்ப்போம். 2x minus y plus z is equal to 12 எழுதியிருக்கேன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் என்னென்னா x, y and z. இப்போ xோட பவரும் 1 தான், yயோட பவரும் 1 தான், zோட பவரும் 1 தான். அப்போ this is also a linear equation. கரெக்டா? ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருந்ததுன்னா தட் ஈக்குவேஷன் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் ஒன் 3x plus 5 is equal to 0 இருக்கு இல்லையா? இதில் நம்ம எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அப்போது திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஓகேவா? இதுலேயே நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம்? 2a plus 3b is equal to 5ன்னு எடுத்திருக்கோமா? இதில் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? a and b, 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது திஸ் ஈக்குவேஷன் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிளில் நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். x, y, z. ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம இந்த சாப்டரில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள்னா என்ன, லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்னா என்னன்ட்டு. இப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 1 வேரியபிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 2x plus 5 is equal to 0. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சொல்யூஷன்றது அதில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ 2x plus 5 is equal to 0க்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2x plus 5 is equal to 0. இப்போ நம்ம இதிலிருந்து xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 2x is equal to minus 5ன்னு எழுதலாமா? இந்த ப்ளஸ் 5 நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ 0 minus 5 நமக்கு minus 5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2ன்னு வருமா? மைனஸ் 5/2ங்கிறது திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.5 வரும். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஆர் ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷனும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம். இப்போ இந்த நம்பர் லைனில் இங்கே 0 இருக்குது. ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மைனஸ் 2.5ன்றது நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம்? மைனஸ் 2க்கும் மைனஸ் 3க்கும் இடையில மார்க் பண்ணுவோம் இல்லையா? இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில நம்ம மைனஸ் 5/2 மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா the solution of a linear equation is not affected when the same number is added to or subtracted from both the sides of the equation. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம a plus 5 is equal to 0ன்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் இல்லையா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? when a same number is added to or subtracted from both the sides of the equation, the solution of a linear equation is not affectedன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
a is equal to -5 வரும் இல்லையா. +5 நான் இந்த சைட் கொண்டு போனேன்னா 0 -5 வரும். அப்போ ஏக்கு வந்து சொல்யூஷன் வந்து -5 வரும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம். a + 5, இப்போ +2 நான் ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 2 ஆட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடும் 2 ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும்? a + 7 is equal to 2 வருமா? ஓகே, a யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a is equal to 2 - 7 which is equal to -5. சேம் சொல்யூஷன் தான் நமக்கு வருது இல்லையா. ஸோ நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அந்த லீனியர் ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லேயும், தட் இஸ் LHS RHSல சேம் நம்பர் ஆட் பண்ணாலும் சரி, சேம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, நமக்கு அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? when you multiply or divide both the sides of the equation by the same non-zero number, the solution of a linear equation is not affected. ஓகேவா? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதோட LHSலையும் RHSலையும் சேம் நம்பர் ஆட் பண்ணாலும் சரி, சேம் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும், சேம் நம்பரை ரெண்டு சைடும் டிவைட் பண்ணாலும் அந்த சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் will not be affected. ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ ஜீரோவை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜீரோவால் நம்ம LHSையும் RHSையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு சைடுமே வேல்யூஸ் 0 ஆயிரும் இல்லையா. அதே போல் ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணோம்னா அது அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஜீரோ யூஸ் பண்ணக்கூடாது மல்டிப்ளிகேஷனில், டிவிஷனில் மட்டும். ஓகே, ஸோ நம்ம இப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்க்கு போகலாம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். இப்போ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன் a one-day international cricket match between India and Sri Lanka played in Nagpur, 2 Indian batsmen together scored 176 runs. அதாவது ரெண்டு இந்தியன் பேட்ஸ்மேன் சேர்ந்து நமக்கு 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத நமக்கு கொடுக்கல. எக்ஸ்பிரஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து நமக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்க ரன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்க ரன்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது தான் நமக்கு 176 ரன்ஸ் இல்லையா. அப்போ எக்ஸ் + ஒய் இஸ் ஈக்குவல் டு 176ன்னு எழுதலாமா? எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன், ஒய்ன்றது number of runs scored by another batsman. ஓகேவா? let the number of runs scored by one of the batsmen is x. ஓகேவா? ஒரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்க ரன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பை த அதர் பேட்ஸ்மேன் இஸ் ஒய். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு எவ்வளோ? 176 ரன்ஸ். அப்போ நம்ம அதை ஈக்குவேஷன் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? எக்ஸ் + ஒய் இஸ் ஈக்குவல் டு 176ன்னு எழுதலாம் இல்லையா. எக்ஸ்ன்றது ஒரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்க ரன்ஸு, ஒய்ன்றது இன்னொரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்க ரன்ஸு, ரெண்டும் சேர்ந்து 176 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு இல்லையா. எக்ஸோட பவரும் 1 தான், ஒய்யோட பவரும் 1 தான். ஸோ திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். புரியுதா? இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5a + 3b is equal to 10ன்னு எடுத்திருக்கேன்னா, திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன சொன்னேன்? அந்த ஈக்குவேஷனில் உள்ள வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும். ஸோ ஏயோட பவரும் 1, பியோட பவரும் 1. இதில் நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், a and b இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2p + 5q is equal to 14. இதுலையும் வந்து நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 1.2s + 3t is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து p + 4q is equal to 7 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் πu + 5b is equal to 9. இதில் u and vன்றது வேரியபிள், π 5 9 இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 is equal to √2x - 7yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். எனி ஈக்குவேஷன் விச் கேன் பி புட் இன் த ஃபார்ம் ax + by + c is equal to 0 where a, b and c are real numbers and a and b are not both 0 is called a linear equation in 2 variables. அதாவது நம்ம ஒரு ஈக்குவேஷனை ax + by
by plus c is equal to 0ன்ற ஃபார்ம்ல எழுத முடியும்னா அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்னு சொல்றோம். இதுல a and b both should not be 0ன்னு கொடுத்திருக்காங்க. a and b ரெண்டுமே 0வா இருக்க கூடாது. ரெண்டுமே 0வா இருந்தா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? ax டேர்ம் 0 ஆயிரும், by டேர்ம் 0 ஆயிரும். சப்போஸ் சிக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு இருந்ததுன்னா 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் வந்து ராங் இல்லையா? ஸோ a and b ரெண்டுமே 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? ax plus by plus c is equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 சால்வ் பண்ணலாம். Write each of the following equations in the form ax plus by plus c is equal to 0 and indicate the values of a, b and c in each case. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 3y is equal to 4.37 கொடுத்திருக்காங்க. 2x plus 3y is equal to 4.37 கொடுத்திருக்காங்களா? இதை நம்ம எந்த ஃபார்முக்கு எழுதணும்? ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்முக்கு எழுதணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த RHSல இருக்க கான்ஸ்டன்ட்டை LHSக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? 2x plus 3y இந்த RHSல இருக்க 4.37 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். minus 4.37 is equal to 0 வருமா? இதுல என்ன கேட்டிருக்காங்க? a, b and c ஓட வேல்யூஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ 2x plus 3y minus 4.37னா நம்ம எப்படி எழுதலாம்னா 2x plus 3y plus minus 4.37 is equal to 0 எழுதலாமா? அப்போ ax plus by plus c யோட கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் என்னென்ன வரும்? a இருக்க பிளேஸில் 2 இருக்கு, b இருக்க பிளேஸில் 3 இருக்கு, c இருக்க பிளேஸில் minus 4.37 இருக்கு. கரெக்டா? அப்போ a is equal to 2, b is equal to 3, c is equal to minus 4.37. ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பண்ணிடலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? x minus 4 is equal to √3y கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த √3y ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க √3y லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ x minus √3y minus 4 is equal to 0 வருமா? √3y நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x plus minus √3y plus minus 4 is equal to 0 வரும் இல்லையா? இப்போ நம்ம ax plus by plus c யோட கம்பேர் பண்ணலாம். இந்த x நம்ம 1 into x எழுதிக்கலாம் இல்லையா? x வந்து 1 into x எழுதலாம். அப்போ ax plus by plus c is equal to 0 ஓட கம்பேர் பண்ணும்போது a இருக்க பிளேஸ்ல நமக்கு 1 இருக்கு இல்லையா? b இருக்க பிளேஸ்ல minus √3 இருக்கு, c இருக்க பிளேஸ்ல minus 4 இருக்கு. கரெக்டா? So what is the value of a? a is equal to 1, b is equal to minus √3, c is equal to minus 4. எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் a, b and c யோட வேல்யூஸ் எழுதுங்க. ஓகே? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 4 is equal to 5x minus 3y கொடுத்துருக்காங்களா? 4 is equal to 5x minus 3y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும் இல்லையா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 4 இருக்கு, அந்த 4 எழுதிக்கலாம். இந்த 5x நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா minus 5xன்னு வரும் இல்லையா? ஸோ minus 5x and then இந்த minus 3y நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது plus 3yன்னு வரும் இல்லையா? அப்போ plus 3y is equal to 0 எழுதலாம். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். minus 5x plus 3y plus 4 is equal to 0 எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம ax plus by plus cன்ற ஃபார்ம்ல எழுதிட்டோமா? இப்போ ax ஓட கம்பேர் பண்ணோம்னா a யோட வேல்யூ வந்து -5 இருக்கு இல்லையா? பிளஸ் by யோட கம்பேர் பண்ணும்போது b யோட வேல்யூ என்ன இருக்கு? +3. ஓகேவா? c யோட கம்பேர் பண்ணும்போது c யோட வேல்யூ என்ன இருக்கு? +4. ஓகேவா? abc யோட வேல்யூஸ் எழுதிடலாமா? a is equal to -5, b is equal to 3 and c is equal to 4. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம a, b and c வேல்யூஸ் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். 2x is equal to y-ன்னு கொடுத்துருக்காங்களா? இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் c இல்ல. கரெக்டா? 2x is equal to y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த y-யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அப்போ -y-ன்னு வரும் இல்லையா? ஸோ 2x minus y is equal to 0ன்னு எழுதணும். இப்போ ஃபர்தரா நான் இதை என்ன பண்றேன்?
2x minus y plus 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் இல்லை, ஸோ அதை நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ ஏயோட வேல்யூ வந்து 2 இருக்கு இல்லையா? ax இருக்க இடத்துல நமக்கு 2x இருக்கு, ஸோ ஏயோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் y இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த மைனஸ் ஒய் எப்படி எழுதலாம்? -1 into y எழுதலாமா? அப்போ byயோட கம்பேர் பண்ணும்போது b இருக்க பிளேஸ்ல -1 இருக்கா? ஸோ b யோட வேல்யூ வந்து -1. இங்க வந்து கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை, ஸோ c வந்து 0. ஓகேவா? எழுதிடலாமா வேல்யூஸ்? a is equal to 2, b is equal to -1, c is equal to 0. ஸோ இப்போ கிளியரா இருக்கா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்முக்கு எழுதணும். அதுக்கப்புறம் எப்படி a, b and c யோட வேல்யூஸ் எழுதணும்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் அன் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். சில ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்ம்ல எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து x is equal to -5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ RHSல உள்ள டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ x plus 5 is equal to 0. இப்போ இங்க x இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு, ஆனா y உள்ள டேர்ம் இல்லை இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எந்த ஃபார்ம்ல எழுதணும்? ax plus by plus c is equal to 0 இந்த ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா? நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கு? x plus 5 is equal to 0ன்னு வந்திருக்கா? இப்போ இந்த x உள்ள டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 into x ன்னு எழுதிக்கலாம். அப்போ ax ஃபார்ம்ல வந்துருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் y டேர்மே நமக்கு கிடையாது, அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0 into y ன்னு எழுதிக்கலாம். இப்போ by ஃபார்ம்ல வந்துருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் plus 5 is equal to 0. இப்போ நம்ம அந்த ஃபார்ம்ல எழுதிட்டோமா? ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்ம்ல. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? 1 into x plus 0 into y plus 5 is equal to 0. ஓகேவா? புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா அது 0 into எக்ஸ்ன்னு எழுதிக்கணும், y டேர்ம் இல்லைன்னா அதை 0 into yன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து y is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம RHSல உள்ள 2வை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ y minus 2 is equal to 0ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை வந்து நம்ம ax plus by plus cன்ற ஃபார்முக்கு எழுதணும் இல்லையா? இப்போ இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0 into x plus y வந்து 1 into yன்னு எழுதிக்கலாம், plus c வந்து -2. This is equal to 0. ax plus by plus c is equal to 0ன்ற ஃபார்ம்ல எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? 2x minus 3 is equal to 0ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ ax plus by plus c ஃபார்ம்ல எழுதணும். இப்போ 2x plus y டேர்ம் கிடையாது, அப்போ அது 0 into y plus c வந்து -3. கரெக்டா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ax plus by plus c ஃபார்முக்கு எழுதியாச்சு இல்லையா? aன்றது 2, b வந்து 0, c வந்து -3. புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் ஒன்னையும் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன் வந்து 5y is equal to 2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 5y minus 2 is equal to 0ன்னு எழுதலாமா? இப்போ நம்ம ax plus by plus c ஃபார்ம்ல எழுதிடலாம். இங்கே x டேர்ம் கிடையாது, அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும்? 0 into x plus 5 into y plus -2 is equal to 0ன்னு எழுதணும். ஓகேவா? புரியுதா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மும்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.